இஎஃப்டி ப்ரொனன்சியேஷன் நல்லா தான் இருக்கு, கேட்கறதும் நல்லா தான் இருக்கு. இஎஃப்டி நல்லா தான் இருக்கு அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ். இப்ப நம்ம நிறைய மருந்து சாப்பிடுறோம், மாத்திரை சாப்பிடுறோம், கால் வலிக்குது, கை வலிக்குது, உடம்பு வலிக்குது, நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதற்கெல்லாம் பேசிக் ரீசன் இப்ப சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்டர்ஸ் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுல 95% ஆஃப் டிசீஸ் பிசிக்கல் பாடிக்கு வரக்கூடிய 95% ஆஃப் டிசீஸ் ரீசன் என்னன்னு கேட்டா சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் சொல்றாங்க. சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னா மனநிலையால் ஏற்படும் உடல் நோய்கள். சரிங்களா? மனநிலையால் ஏற்படும் உடல் நோய்கள் இதுதான் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அதை பத்தி இல்ல, நம்ம ஏற்படக்கூடிய உடல் நோய்களை எப்படி நம்ம சரி செய்து கொண்டு போகிறோம் வித்தவுட் மெடிசன். நம்ப முடியுதுங்களா? அதாவது வித்தவுட் மெடிசன், ஒரு மருந்தே இல்லாம இதை சரி பண்ணிக்க. அது எப்படி மருந்தே இல்லாம? மருந்து சாப்பிட்டு சரியாகாத இதெல்லாம் மருந்து சாப்பிட்டா எப்படி சரியாகும்? ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டு உடம்புக்கு நோய் வந்திருந்தா அதை சரி பண்றதுக்கு மேபி இன்னொரு உணவு எடுத்து வேற ஒரு மருந்து எடுத்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். மனசால வந்த நோய்க்கு எதை வச்சு சரி பண்ண முடியும்? நோய் எதனால உருவாச்சோ அதை சரி பண்ணாலும் இது சரியாகும். கரெக்டுங்களா? மனசால வந்த நோய்க்கு மனசை வச்சுதான் சரி பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல என்ன செய்ய போறோம்னா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். சரி, இப்ப நான் இஎஃப்டியை பத்தி டீட்டெயில் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு லைஃப்ல. எல்லாமே நான் காலேஜ் நல்லா சாப்பிட்டுருக்கேன், ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல இருக்கிறேன், எவ்ரிதிங் கோயிங் குட், நல்லா தான் இருக்கு. பட் இன்னமும் சில ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு எனக்கு. எத்தனை பேருக்கு நார்மலாவே ஓவர் திங்கிங், அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இவ்வளவுதானா? இல்ல இப்படியா? இது மட்டும் தானே? இல்ல இதுவுமா? ரெண்டு கையும் சேர்த்து பத்தல இன்னொரு கை கூட அதையும் சேர்த்து வேணா தூக்கு. அவ்வளவு ஓவர் திங்கிங் போயிட்டு இருக்கு. ஓவர் திங்கிங் கூட பரல, ஓவரா திங்கிங். சரி, ஓவர் திங்கிங். பயம், என்னமோ தெரியல ஒரு பயமாவே இருந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் நினைச்சா எனக்கு ஒரு பயமா இருக்குங்க. எப்படி ஆகும்னு தெரியலங்க ஃபியூச்சர். இப்ப வேற அங்க வேற சண்டை கொடுக்குறாங்க, கேஸ் வேலை அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் கூட பரவாயில்லங்க, இருந்தாலும் என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பணம் இருக்கு, பணம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. ஆனா என்னமோ தெரியல, சம் எமோஷனலி ட்ரைன்ட். எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி டல்லா உட்காந்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ஏதோ கூப்பிட்டாங்க, சாப்பிட்டாங்க. எமோஷனலி ட்ரைன்ட். எத்தனை பேரு இந்த ப்ராப்ளத்தை இப்ப சொன்ன ப்ராப்ளம் தவிர உடம்பு வலி, கை வலி, தலைவலி, கழுத்து வலி, அது இதுன்னு எதுவும் சொல்றாங்க பாருங்க, இதெல்லாமே முக்கியமா ட்ராமா, அதாவது பழைய நினைவுகள். எத்தனை பேர் என்ன பழைய நினைவுகளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கீங்க? போன வருஷம் என்ன திரும்பாச்சு, நான் எப்படி திரும்ப இருந்தேன் போன வருஷம், இந்த நாள்லாம் இவ்வளவு சந்தோஷமா திரும்ப இருந்தேன், இந்த வருஷம் ஏன் தான் இப்படி தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தன் திட்டான், அவனை மட்டும் நேர்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப் ஸ்கூல் லைஃப் எவ்வளவு ஜாலியா இருக்கிறீங்களா? அது ஒரு கணக்காலம் அப்படியே அப்படிலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னமும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை முழுமையா வாழாம, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவிக்காம எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குன்னா நம்ப முடியுமா உங்களால? அதுதான் சார் எங்களுக்கு முதல்ல தேவை. அதுல இருந்தா நாங்க வெளியில வரும். எவ்வளவு கத்துக்கிறோம், என்னென்னமோ கத்துக்கிறோம். கத்துக்கிட்ட பிறகு இருந்தாலும் வாழ்க்கையில பெருசா முன்னேற்றம் வர மாட்டாங்க. நாங்களும் யூடியூப் பண்ணிப்போம், யூடியூப்ல பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், பேஸ்புக் பாக்குறோம், நிறைய கோர்சஸ் அட்டன் பண்றோம், கிளாஸஸ் அட்டன் பண்றோம். பேர் என்னது, சீக்ரெட் புக் படிச்சிருக்கிறோம். வாழ்க்கையில முன்னேறணுன்றது நிறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், என்னென்னமோ பண்ணி. இருந்தாலும் என்னமோ தெரியல, சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டே இருக்கு. யாராவது உங்களை வாழ்க்கை யாராவது ஸ்டக் பண்றாங்க, தடுக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்குங்களா? அட யாரும் இல்லைங்க,
நானே தான் என் வாழ்க்கையை தடுத்துக்கிறேன்ற மாதிரி யாருக்காவது ஃபீல் இருக்குங்க. ஒண்ணு யாராவது தடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் கரகம், என் விதி, என் தலையெழுத்து, ஆண்டவன் இப்படி படைச்சிட்டான், ஏன்டா ஆண்டவன் என்ன மட்டும் நாங்க எல்லாத்துக்கும் இப்படி கை தூக்கிட்டு இருந்தா நீங்க கசா இப்படி கை தூக்கி வச்சிருக்கேன், என்ன கீழே கேட்டாலும் அப்படியே இருக்கும். இப்படிதான் என்ன பண்றது நானு? இப்படி ஒரு குழம்பல். இது வரணும். இப்ப இப்ப கை தூக்குங்க பாக்கலாம். இந்த கேள்வி யாராவது கை தூக்குங்க பாக்கலாம். தைரியம் இருந்தா என் லைஃப்ல நான் பிறந்ததுல எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லைங்க. தூக்குடக்கெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு கீழே இறங்கிட்டு. சரி, கடந்த 5 வருஷமா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க லைஃப்ல. ஒருத்தரும் கை தூக்கல. சரி, கடந்த ஒருத்தங்க மட்டும் சாந்தி மேடம், சூப்பர் மேடம், நீங்க கடந்த 1 வருஷமா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. கடந்த 6 மாசம், கடந்த 6 வாரம், கடந்த 6 நாள், சரி 6 நாள், நீங்க ஆஃப் டே கூட கிடையாதா? கவர்மெண்ட் ஹாலிடே கூட கிடையாது, ஆஃப் டே கூட கிடையாதா? இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? வித்தவுட் மெடிசன் இருக்கு. அதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? EFT, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ். யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டதுனால உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, தலை வலிக்குது, பிரச்சனையா இருக்கு, டென்ஷனா இருக்கு, அமைதி தாங்க முடியல, எனக்கு அப்படியே நித்திரமா கோவம் வருது, இந்த மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, சரி, இதுதான் நமக்கு வேணும். ஏன்னா இப்படி இருந்தா சரி பண்ண முடியும். இப்படி இருக்கிற ப்ராப்ளத்தை வித்தவுட் மெடிசன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாத்திரை போடு, இந்த மாத்திரை போடு, இந்த மாத்திரை போடு, மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. மாத்திரை ஏமாத்திரம். ஏன் மாத்திரை என்ன சொல்லுது? யாரோட மாத்திரை? யாரோட மாத்திரை சொல்லுங்க நீங்க. ஏமாத்திரை தானங்க அது. ஏமாத்திரை என்னதுங்க? ஏமாத்திரன்னு சொல்லுங்க. என்னோட மாத்திரைன்றது ஏமாத்திரன்னு சொல்லுங்க. வேற நீங்களும் அப்படி சொல்லி பாருங்க. மாத்திரை போட்டு அப்போதைக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், அப்போதைக்கு டென்ஷன் கம்மியாகும், அப்போதைக்கு பெயின் கம்மியாகும், மறுபடியும் பெயின் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் அது ரூட் காசத்தை சரி பண்ணாலும் சரியாகும். சரி, அதாவது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ங்கிறத அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, கண்டுபிடிச்சாலும் கிடையாது. இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கிற சில டெக்னிக் தான். இந்த டெக்னிக்ல அதாவது காம்பினேஷன் ஆஃப் 3 விஷயம் வச்சுக்கலாமே. காம்பினேஷன் ஆஃப் 3 விஷயம்னா சைக்காலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனோ தத்துவம், சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆஃபர்மேஷன், இந்த விசுவலைசேஷன் சொல்ற அந்த ஆஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் அக்குபஞ்சர் பாயிண்ட். அதாவது இது எல்லாமே பழசு, இது எல்லாமே சேர்த்து 3த்தையும் சேர்த்து ஒரு டெக்னிக்கா கிரியேட் பண்ணது புதுசு. புரியுதுங்களா? 3த்தையும் சேர்த்து டெக்னிக்கா கிரியேட் பண்ணது புதுசு. இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தும் போது, இந்த டெக்னிக் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டா, எமோஷனல் ப்ராப்ளம், ட்ராமா, சின்ன வயசுல எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க, அதுக்கு உடம்பு வலி ப்ராப்ளம், உடல் பிசிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் என்னது மணி, மெட்டீரியல் விஷயங்கள், இது எல்லாமே சரி பண்ண முடியும். சரி, இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, EFT தெரப்பில மொத்தம் 9 பாயிண்ட் உடம்புல, ஃபேஸ் அண்ட் கழுத்து ஆம் பகுதி, அப்புறம் கையில இந்த 9 பாயிண்ட் இருக்கு. நீங்க பார்த்தா இந்த இடம் பார்த்தா 9 பாயிண்ட் மொத்தம் இருக்கு. கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் 6 பாயிண்ட் ஃபேஸ்க்குள்ளே வந்துரும். இதுல ஒண்ணும் பண்ண வேணாங்க, டேப் பண்ண சொல்றாங்க. இப்படி தட்டு 2 விரல் வச்சுக்கோங்க, 2 விரல் வச்சுக்கிட்டு இப்படி டேப் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த பழமொழி கேள்விப்பட்டீங்களா? தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு. தட்டி கொடுத்து வேலை வாங்குறது யார? நமக்கே தட்டி கொடுத்து யார்? நீங்களே செஞ்சுக்க போறீங்க. நானா உங்களுக்கு தட்ட போறது, நீங்களும் யாருக்கும் தட்ட போறது, நீங்களும் தட்டி உங்களுக்கே சரி பண்ணிக்க போறீங்க. இதுக்கு இன்னொருத்தவங்க உங்களுக்கு தேவைன்னு கிடையாது. சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஜென்ட்ல ஜாலியா
இந்த சயின்ஸ் ஆஃப் அது டேப் இஎஃப்டின்னு பார்த்தோம்னா ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் டச் பண்ணும்போது நம்மளோட நியூரோஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க பாருங்க, அது தூண்டப்படும். சரி, இது வெறுமனே தட்டக்கூடாது, இப்படி சும்மா வெறுமனே தட்டக்கூடாது. நம்ம ஆஃபர்மேஷன் மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே தட்டணும். அப்ப சைக்கலாஜிக்கல். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சிம்பிளா சொல்லிடுறேன் நானு. இஎஃப்டி வந்து ரொம்ப பெரிய விஷயம், நிறைய விஷயம் இருக்குது. இந்த சயின்ஸ் ஆஃப் இஎஃப்டி, ஸ்பிரிச்சுவல் ஆஃப் இஎஃப்டி, இந்த மாதிரிலாம் பார்த்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம அந்த லைவ் கிளாஸ்ல பார்த்துக்கலாம், ஆன்லைன் டைரக்ட் அந்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம், பெய்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்ப நமக்கு தேவை இஎஃப்டி மூலமா பல ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். எப்படி சால்வ் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிடலாம். இப்ப நம்ம வந்து எல்லா பாயிண்ட்டும் டச் பண்ண போறது இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சில வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு, ரொம்ப அடியே போட்டு டக்கு டக்கு டக்குன்னு தட்டக்கூடாது. 2 விரல் யூஸ் பண்றோம் சும்மா ஜாலியா. ரிதமா ஒரே வேகத்துல ஒன்னே தட்டினா இப்படி மெதுவா தட்டலாம், இல்லைன்னா ரிதமா. சரிங்களா? டேப் பண்ண போறோம். இது தட்டுறது டேப்னு சொல்லாம அதான் கொஞ்சம் டீசென்டா இருக்கு. டேப் பண்ண போறோம், இப்படி டேப் பண்ண போறோம். சரி, இதுல ஒரு விஷயமா எடுத்து சரி பண்ண போகிறோம். ஒரு விஷயம் எப்படின்னா, இப்ப மேஜரா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. யார் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதுல மேஜரா வரக்கூடிய ப்ராப்ளம் எதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஞாபகம் மருந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, ஓகே. சொல்லுங்க, அடுத்த நீங்க சொல்லுங்க. எஸ், இப்படி சொல்லணும்னா அப்புறம் எப்படி பாயிண்ட் செலக்ட் பண்றது? மீன் எப்படி நம்ம சொல்லி தரது? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னாதானே தெரியும். தேவையில்லாத விஷயத்த மறக்கணும். சரி, தேவையில்லாத விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டே பெரிய சொல்லலாம். சரி, தேவையில்லாத விஷயத்த மறக்கணும். எதெல்லாம் தேவையில்ல சார்? மேரேஜ், வெட்டிங் டே, அதானே? இருங்க, மேடம் கிட்ட சொல்றேன் நான். சரி, தேவையில்லாத விஷயத்த மறக்கணும். ஓகே, அடுத்தது வேற ஏதாவது? என்னங்க என்னங்க? இருக்கு. சரி, ஓகே. அப்புறம் வேற ஏதாவது? பய உணர்வு வந்து வைத்த கலக்க. ஓகே, பய உணர்வு வந்து உயிர கலக்குது. சரி, எதை பார்த்து நடக்கவே நடக்காது, கன்ஃபார்மா தெரியும் நடக்காதுன்னு, நடந்துருமோன்ற பயம். அப்படி. சரி, அதிலே டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியலங்க. கரெக்டான எது சரி எது தப்புன்னே தெரியலங்க. லவ் பண்ணலாமா வேண்டாமா தெரியலீங்களே, அப்படிதானே? லவ் பண்ண சும்மா ஒரு பாட்டு வாசனை சொன்னாங்க, உடனே நீங்க அங்க போயிடாதீங்க. சரி, ஓகே. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. சரி, தூக்கமின்மை. ஓகே, சொல்லுங்க. ப்ரோகாஸ்டினேஷன் கரெக்டுங்களா? அப்புறம் செஞ்சுக்கலாம், எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது செம்மையா சொன்னீங்க. இதுதாங்க இப்ப சொன்னது எல்லாத்துக்குமே வந்து மேஜர் ப்ராப்ளம் இது ஒண்ணுதாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாடு அசை போடுறதை விட அதிகமான அசைப்பட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. என்ன பார்த்து எப்படா கேட்கணும்? நீ உனக்கு அறிவு இருக்காடா, நான் உன்ன 10 வருஷமா உனக்கு தெரியும் எனக்கு, நீ மட்டும் எனக்கு கேட்கற, நான் மட்டும் எப்படி கேட்கறேன்னு போட்டு சரி, ஓகே, முடிஞ்சு போச்சா? அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு அதே போல நீ 1/2 மணி நேரம் அறிவு இருக்கான்னு கேட்கலாம். சரி, அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஏன் தெரியுது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களோ, இல்ல நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க செய்யலனாலோ, நம்ம மதிக்கலனாலோ, அது எப்படி போட்டு புழிஞ்சு விடுதாடே. அது என்ன படம்? ஒரு படத்துல ஹீரோ வந்து கையில ஆரஞ்சு பழம் வச்சிருப்பாரு, அங்க வந்து அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அப்படியே புழிவாரு, புளி ஜூஸாக ஊத்துமே. அந்த மாதிரி நமக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. சரி,
போக்கிரியா? ஓகே. அதே சரி, அந்த மாதிரி பாருங்க. அதாவது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி கிளாஸ்ல சொல்லித்தர விஷயம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த படம் பார்த்து ஞாபகம் இருக்கு பாருங்க, அது சூப்பர். இததான் தேவையில்லாத விஷயத்தை டெலிட் பண்ணணுமா? நாங்க வந்து எங்க குரு மாதிரி, எங்க குரு இப்ப ஏதாவது ஒரு பொம்மை சொல்லணும்னா பாட்டு பாடி சொல்லுவாரு. அதனால நாங்க சீனை பார்த்து சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. சூப்பர் சார், சூப்பர் சார். சரி, இப்ப காமனா ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு காமனான விஷயம் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வாழ்க்கையில நடந்த கஷ்டமான விஷயம், ஆனா அந்த கஷ்டமான விஷயம் இன்னமும் உங்களை போட்டு ஒரு படுத்திட்டு இருக்கு. திடீர்னு ஞாபகம் வருது. சினிமால காமிப்பாங்கள, நல்லா தூங்கிட்டு இருப்பாரு ஹீரோ, டப்போட கனவுல வந்து பயந்து ஏச்சு அப்படியே அப்படி பாப்பா இருப்பாரு. அந்த மாதிரி டப்புன்னு நமக்கு ஞாபகம் வருது. திடீர்னு மனசுல சோகம் வருது, அந்த நிகழ்வு நினைச்ச சோகம் வருது. ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்கு மனசுக்குள்ள, என்னடா பண்றதுன்னே தெரியல. நம்ம நிறைய பயிற்சிகள் கத்துக்கிறோம், அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றோம், எனர்ஜி ரிசீவ் பண்றோம், எல்லாமே பர்ஃபெக்ட் சூப்பரா இருக்குங்க. நேரம் பஞ்சகுடிச்சு பார்த்து நிறைய வேலை செய்யறேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனாலும் அப்பப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு போட்டியை படுத்திக்கிட்டே இருக்கு. இது நிறைய பேருக்கு இருக்குங்களா? இப்ப நம்ம வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுது. என்னமோ தெரியல, ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஏதோ நீ அப்படியே உட்காந்து. மேபி லவ் ஃபெயிலியரா இருக்கலாம். லவ் ஃபெயிலியர். அந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த பையனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணி லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும், நீங்க லைஃப் எப்படி தெரியுமா இருக்கு. சரி ஓகே, லைஃப் இதுதான். சரி ஓகே, பெட்டி தட்டு மறுபடியும் ஆரம்பி. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டமான நிலை நமக்கு அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்துல மட்டும் நம்ம டேமேஜ் ஆகலைங்க. நம்ம சேர்த்து வச்ச எனர்ஜி இருக்கு பாருங்க, மெடிடேஷன் பண்ணி, யோகா பண்ணி, எக்ஸசைஸ் பண்ணி, அதை பண்ணி, இது பண்ணி, ஏதோ பண்ணி, நல்ல எண்ணங்கள்லாம் வச்சு மெடிடேஷன் பண்ணி வச்ச எனர்ஜி இருக்கு பாருங்க, இப்படி டெலிட் ஆயிடுது, இப்படி எஸ்கேப் ஆயிடுது, இப்படி காண போயிடுது. இந்த செகண்ட்ல காண போயிடுது. அந்த ஒரு தாட், அன்வான்ட் தாட் வந்துட்டு போனோம்னு காண போயிடுச்சு. மொத்தமட்டும் காலை இருந்து 3 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணி, 4 மணி நேரம் யோகாசனம் பண்ணி, 5 மணி நேரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா மொத்தமா போயிடுச்சு. அந்த ஒரு தாட் வரதுனால என்னால வந்து அடுத்த லைஃப்ல அடுத்த மூமெண்ட்டுக்கு போக முடியல. அது ஏன்னே தெரியல, என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமா கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு எண்ணம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. அது வந்து நான் சொன்ன லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க, யாரும் திட்டதா இருக்கலாம், இல்ல நம்ம பிலீஃப் சிஸ்டமா இருக்கலாம். சம்திங் பணம் சம்பாதிக்கலாம் கஷ்டம், அதெல்லாம் லக்கு வேணும் தெரியுங்களா. அதுல நிறைய படிச்சிருக்கணும். ஆனா ஆக்சுவலா நிறைய படிச்சவங்க பெருசா சம்பாதிச்சது ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேத்ஸ், சயின்ஸ் இல்ல. ஆனா ஏதோ திறமை வச்சிருக்கவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய பணக்காரங்களா இன்னமும் இருக்காங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துகிட்டு இருக்குங்கிறது யாரெல்லாம் கை தூக்குங்க. இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு எண்ணம் அடிக்கடி வருதுங்க. எஸ், ஐ ட்ரஸ்ட், ஐ பிலீவ், எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்ற மாதிரி எத்தனை இருக்கு. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கை தூக்கினாலும் தெரியாதுங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டு கை தூக்கினாலும் தெரியும். எஸ், தம்ஸ் அப் பண்றீங்களா? ஓகே. வர்ஷா மேடம் யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கா இல்லையா. அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, 1 2 இல்ல சார், அது ஒரு மூட்டை இருக்குது. அந்த மூட்டையை வைக்கிறது வீட்டுல இடம் இல்லாம 2 வீடு வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன், கபோர்டு அடிக்க வச்சிருக்கிறேன். இதுதானே அதுல சந்தோஷம் வேற. என்னை பத்தி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, என்னை பத்தி எவ்வளவு ஒரு சரி. இப்ப அந்த மாதிரி ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பீக்ல இருக்கக்கூடிய தாட்டா ஒன்று எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து கிளாஸ்ல என்ன கத்துக்கவே இல்லைங்க, எப்படி பண்ண எதுவுமே கத்துக்கல, அது கிளாஸ்ல நம்ம கத்துக்க போறோம். ஆனா ஸ்ட்ரெயிட்டாவே இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறதுக்காக உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய தாட், உங்களோட எனர்ஜி சக் பண்ணி எடுக்கக்கூடிய தாட், உங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய தாட், உங்களுக்கு பெயினை கொடுக்கக்கூடிய தாட், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தாட், பீக்ல இருக்கக்கூடிய ஒரு தாட் எடுத்துக்கோங்க. யார்கிட்டயும் யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். மேக்சிமம் பீக்ல இருக்கக்கூடிய ஒரு தாட் எடுத்துக்கோ. அந்த தாட் வரும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு இப்ப யோசிங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல, ஆமாங்க எனக்கு மட்டும்
நான் மட்டும் லைஃப்ல வந்து +2 பாஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 10th வந்து ஒழுங்கா எக்ஸாம் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னமும் நினைச்சா அதை பத்தி கவலையா இருக்குங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட். நீங்க யாரும் திட்ட நேரம், என் லைஃப் மட்டும் அப்படின்னு ஒரு கோவம் இருக்கக்கூடிய நேரம், அது எனி டைப் ஆஃப் எமோஷன், எனி டைப் ஆஃப் எமோஷன். ஆனா இன்னமும் உங்க லைஃப் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது அந்த தாட் வந்துச்சுனாலே உங்களுக்குள்ள எனர்ஜி ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்கணும், ட்ரெயின் ஆகுற ஃபீல் இருக்கும். அந்த தாட் எடுத்து இப்ப அந்த தாட்டை ஃபீல் பண்ணுங்க. ட்ரெயின் ஆகணும், எனர்ஜி ட்ரெயின் ஆகணும். இப்ப ஃபீல் பண்ணுங்க. இது இந்த சீன் தான் எனக்கு வேணும். அந்த தாட் கிரியேட் ஆயிடுச்சு, படபடப்பு வந்துருச்சுங்களா? ஓகே, இந்த சீன் தான். எல்லாரும் அந்த மாதிரி ஒரு தாட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த தாட் கிரியேட் பண்ணிக்கோங்கன்னா அதை ஃபீல் பண்ணுங்க. இப்ப ஃபீல் பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா 3 விஷயம் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட், அந்த தாட் வந்தா எனக்கு படபடப்பா இருக்கு, எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு பயமாகுது, எனக்கு ஸ்வெட்டிங் ஆகுது, எனக்கு வேர்க்குது, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி நடுங்குது, எனக்கு தனி தாங்க எடுக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல, அது நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். பயந்து வெளியே ஒளிஞ்சு ஓடக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணணும். நிறைய பேர் எப்படி தெரியுங்களா, இப்ப மோஸ்ட்லி நான் சொல்றது, மோஸ்ட்லி லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, இந்த லவ் ஃபெயிலியர் யாருன்னா 2 கை அப்பா, சரிங்களா? நீங்க கையில தூக்க வேண்டாங்க. சீரியஸா உண்மையும் உங்களுக்கு ஒத்துக்கிட்டா போதும். லவ் ஃபெயிலியர் இருக்குங்களா? அது சின்ன வயசுல நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 5ல அந்த காலம் கூட இருந்தோம், சரிங்களா? ஆனா இன்னமும் அந்த யாருங்க இது? ஓகே, அந்த நேரத்துல நம்ம ஏதோ ஒரு பாட்டு கேட்டு இருந்திருப்போம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சினிமா பாட்டு கேட்டு இருந்திருப்போம். அந்த பாட்டு வந்து அப்படியே இன்னமும் மெமரியா இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு பாட்டு கேட்கும்போது டக்குன்னு அது ஞாபகம் வந்துடும். அந்த பேர் கேட்கும்போது டக்குன்னு அது ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அதனால என்ன திரும்ப பண்ணுவாங்க, நிறைய பேர் அந்த பாட்டு கேட்க மாட்டாங்க. அந்த பாட்டு எங்கேயாவது ரேடியோல எங்கேயா பாடிட்டு இருக்கு, இல்ல டக்குன்னு மாத்தி விட்டுருவாங்க. அந்த பாட்டு கேட்டா அவங்க எமோஷன் அந்த மாதிரி. அதை பார்த்து பயந்து ஓடுறது, ஒரு ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. EFT வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான விஷயம், சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது. இது சால்வ் பண்றது, பயந்து ஓடுறது கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட், எஸ், எனக்கு அந்த பயம் இருக்கு, எனக்கு அந்த டென்ஷன் இருக்கு, எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குது, என் உடம்பு ஒரு மாதிரி மாறுது, எனக்கு ரத்த கொதிப்பு வருது, இருக்கட்டும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அக்செப்ட் இட். அது நினைக்கும் போதே இப்பதான் படப்படப்பா இருக்கு. எஸ், அக்செப்ட். இப்பவே அப்படிதான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, இன்னொன்னு, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம யாருமே மிஸ்டேக் பண்ணாமல இல்லைங்க. வாழ்க்கையில் மிஸ்டேக் பண்ணாங்க யாராவது ஒருத்தங்க இல்லவே இல்லை, நிச்சயமா கிடையாது. ஏதோ ஒரு மிஸ்டேக் நமக்கு நினைவு தெரிஞ்சோ நினைவு தெரியாம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பண்ணோம் 4 வருஷத்துக்கு பண்ணாங்க, 4 வருஷம் மிஸ்டேக் பண்ணலாம் கிடையாது. மேபி நேற்று கூட ஒரு மிஸ்டேக் பண்ணி இன்னைக்கு காலையில கூட பசிக்காம சாப்பிட்றோம், அது ஒரு சின்ன மிஸ்டேக். இட்ஸ் மிஸ்டேக் தான். அது சின்ன பெருசானது கணக்கு கிடையாது. இட்ஸ் மிஸ்டேக், ஆல்வேஸ் மிஸ்டேக். நம்ம கொஞ்ச நேரம் வச்சு வச்சுப்போம், பேசாம பண்ணிருக்கலாமோ, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஒரு சாப்பிடாம இருந்திருக்கலாமோ, தேவையில்லாம மனசு சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி கடமுடாங்குது. இட்ஸ் மிஸ்டேக், உடம்புக்கு பண்ற மிஸ்டேக். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் நீங்க மத்தவங்களுக்கு மிஸ்டேக் பண்ணீங்களான்னு கேட்கல. நமக்கு நம்ம பண்ணிக்கிறது மிஸ்டேக் தான், மத்தவங்களுக்கு பண்ணது மிஸ்டேக் தான். சரிங்களா? அப்ப we have to accept that. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டா, எனக்கு அதனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தோட ரியாக்ஷன். எனக்கு அந்த தாட் வந்தா டென்ஷன் ஆகுது, அந்த தாட் வந்தா படபடப்பு இருக்குது, நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு எனக்கு ஃபீல் பண்ண எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் கிரியேட் ஆகுது. அதனால எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருது. என்னால அடுத்த தாட் ப்ராசஸ்க்குள்ள போக முடியல, என்னால அதை விட்டு வெளியில வர முடியல. ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அடுத்தது ரியாக்ஷன். அந்த தாட்னால வரக்கூடிய ரியாக்ஷன். அது உடம்பு வழியா இருக்கலாம், மனசு வழியா இருக்கலாம், உடம்பு டென்ஷன் எது வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த தாட், செகண்ட் அந்த தாட்ல வரக்கூடிய எமோஷன் ஃபீலிங், அடுத்தது ரியாக்ஷன். அதனால வரக்கூடிய ரியாக்ஷன் உடம்புக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கிரியேட் ஆகுது. இப்ப அடுத்தது சூப்பரா சொன்னீங்க. பாத்தீங்களா? அடுத்த வேலைக்கு என்ன போக முடியல.
அதுதான் தடுக்குது பாருங்க, அந்த தடுக்கிறது அந்த சீன். சரி, அடுத்தது அந்த தாட் இருக்கு, பட் ஆனா உங்களுக்கு ஃபீல் இல்லை. ஒரே ஒரு சாரிங்க, வாழ்வுடன் சரி மேல அமுதம் சூப்பர் மார்க்கெட் மாடியில் வந்துருங்க சார். ஆதனூர் பக்கம் சார். ஆமா, செல்வராஜ் நகர் பக்கம் சார். அந்த அமுதம் சூப்பர் மார்க்கெட் கேள்வாங்க. அமுதம் சூப்பர் மார்க்கெட்டு அது மாடியில தான் சார். ரயில்வே ஸ்டேஷன் ஆமாங்க சார். ஆதனூர் பக்கம் வாங்க. சார் நான் ஒரு கிளாஸ்ல இருக்கேன், நான் லொகேஷன் ஷேர் பண்ண நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நீங்க அனுப்புறேன் சார். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், நமக்கு ஒரு எமோஷன், நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய, நம்மளை டென்ஷன் படுத்தக்கூடிய, நம்ம உடம்பு வலிக்கூடிய ஏதோ ஒரு எமோஷன் ஃபர்ஸ்ட், அது ரீசன். அதனால வரக்கூடிய ரியாக்ஷன், அதனால நமக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுது. இப்ப அந்த தாட் இருக்கலாம், சில சமயம் மறந்தும் போயிடும், சில சமயம் இருக்கலாம். ஆனா அந்த தாட் மறுபடியும் கிரியேட் ஆனா இந்த ரியாக்ஷன் நடக்காது. கிளியர்? புரியுதுங்களா எல்லாருக்கும்? அந்த தாட் எனக்கு வந்துடுச்சு, ஆமாங்க நான் ஒருத்தர் ஏமாத்திட்டேன், எஸ் நான் ஏமாத்திட்டேன். அப்ப எப்படி நான் ஏமாத்திட்டேன், எனக்கு அதனால படபடப்புங்குது, அதனால பார்த்தாலே என்ன நேர்ல பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, அந்த பர்சன் நினைச்சாலே எனக்கு, அந்த சுச்சுவேஷன் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி படப்படம் தெரியுது, எனக்கு கில்ட்டி கான்சியஸா இருக்குது. இது ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அந்த தாட் வருது, எஸ் நான் ஒருத்தர் ஏமாத்திட்டேன், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், எனக்கு இப்ப இந்த கில்ட் கான்சியஸ் எதுவுமே இல்லை, அவரை பார்த்தா கூட நான் தைரியமா பேசுவேன், I'm better now. என்ன ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த எனக்கு இப்ப இல்ல. மேபி அந்த எண்ணம் இருக்கலாம், அந்த வார்த்தைகளாக இருக்கலாம், தவிர எமோஷன் இல்ல. இது ஓகேங்களா உங்களுக்கு? அதே விஷயம் இருக்குது, மனசுக்குள்ள ஞாபகம் வருது, ஆனா எனக்கு எமோஷன் ஃபீல் வரல, நான் பயம் இல்லை, எனக்கு டென்ஷன் இல்லை, நான் கிளியரா இருக்கேன், ஐ வெரி கிளியர் அண்ட் நார்மலி ஐ அக்செப்டிங். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் என்னால அடுத்த வேலை செய்ய முடியல, அதை விட்டு வெளில வந்துட்டீங்க நீங்க. அப்ப அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக, அதாவது ப்ராப்ளம் அப்படிதான் இருந்துச்சு, அதனால வந்து எமோஷன் இப்ப இல்ல, அதனால அந்த பெயின் இல்ல, உடம்புலி இல்ல, இப்ப சரியாயிடுச்சு. ஒண்ணு ஏற்கனவே நடந்த எமோஷன் ஞாபகம் வரும்போது பெயின் சரியாகலாம், இல்ல இப்ப இருக்கிற பெயின் ஏதோ ஒன்று சம்திங் சரி கியூர் ஆயிடுச்சு வித்தவுட் மெடிசன். முக்கியமானது வித்தவுட் மெடிசன். இப்படி இருந்தா ஓகேங்களா உங்களுக்கு? எஸ். சில சமயங்கள்ல அது அப்படியே கொஞ்ச நாள் போக 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 அந்த ஞாபகமே மறந்து போயிடும். இல்லங்க எனக்கு அந்த அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சா, இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் பாத்தீங்களா, அதுல வந்து அந்த பிரதர் கேரக்டர்னு நினைக்கிறேன், இப்போ சண்டை போட்டு வந்திருப்பாங்க, இவருக்கு மறந்து போயிடும் நிறைய விஷயம், இவர் பிரதர் எப்படா இருக்குன்னு, நம்ம இவனை பத்தி தப்பாலாம் நினைச்சிட்டோமே, இவனை போய் இப்படி சொல்லிட்டோமே அவர் யோசிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி சீன் இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு ஞாபகம் இல்லை. பட் we are very clear now, we are not stuck there.
சரிங்களா? அந்த எமோஷன் எடுத்துட்டீங்களா, அதை ஃபீல் பண்ணிட்டீங்களா, அது படப்படப்பு டென்ஷன் வந்துருச்சுங்களா, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சாம்பிள் பீஸ் தான் பார்க்கிறோம். சரிங்களா? சாம்பிள் பீஸ் பார்த்து கிளாஸ்ல வரும்போது நிறைய விஷயம் கத்துக்கணும். இன்னும் நிறைய பொருளாதாரத்துக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துப்போம். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த 2 விரல் எடுத்துக்கோங்க, 2 கையில 2 விரல். சரிங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, அந்த எமோஷன் இருக்கு பாருங்க, அந்த ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பாருங்க, அந்த நிகழ்வை சொல்லுங்க. நான் ஒருத்தர் ஏமாத்திட்டேன், உங்களுக்கு என்னவோ, நான் சும்மா சொல்றேன், என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, எனக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டாரு, என்ன ஒருத்தர் திட்டாரு, ஏதோ ஒரு வார்த்தை தான் சொல்லிருப்பாங்க. அந்த ஒரு நிகழ்வு இப்படி தட்டிக்கிட்டே சொல்லுங்க. இந்த இடம் எந்த இடம்னா, இந்த புருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த புருவத்துல இந்த இப்படி தட்டிக்கிட்டே சொல்லுங்க. கண்ணை கூட மூடிக்கோங்க, வேண்டாம் கண்ணை திறந்தோடு செய்யலாம், கண்ணை மூடிக்கிட்டோங்க, உங்களுக்கு விருப்பம் எதுவோ. எஸ், அந்த நிகழ்வு எனக்கு நடந்துருச்சு, ஆமாம், எஸ், accept it as it is. Don't escape, accept. Yes, எனக்கு அது நடந்துடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது கஷ்டமா இருந்தா அப்புறமா வரலாம். நான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை சொல்லுங்க, உள்ளுக்குள்ளேயே சொல்லுங்க, சத்தம் போட்டு கூட இல்லை, உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. எனக்கு ப்ராப்ளம், எஸ், நான் ஏமாத்திட்டேன், நான் ஒருத்தர் ஏமாத்திட்டேன், இல்ல என்ன ஒருத்தர் என்ன ஒருத்தர் திட்டாரு, என்ன ஒரு மனசு கஷ்டப்படுத்திட்டாரு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருப்பது, அதை சொல்லிக்கிட்டே மறுபடியும் தட்டிக்கிட்டே இருங்க. எஸ் எஸ் எஸ், அக்செப்ட். எஸ், அந்த இஷ்யூ அக்செப்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஏத்துக்கோங்க. எஸ், இப்ப கம்ப்ளீட்லி அந்த எமோஷனுக்குள்ள வாங்க, அந்த ஃபீல்குள்ள வாங்க. அதனால ஏற்படக்கூடிய உடம்பு வலியா இருக்கலாம், பெயினா இருக்கலாம், கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், ஏதோ வயிறு கலக்குது, பயம் சோறா இருப்பாங்க, வயிறு கலக்குது, இல்ல ஏதோ நடக்குது, அது படபடப்பா இருக்குது. எஸ், accept it. Feel the acceptance. சட்டுங்க. எஸ், இப்ப அதனால வரக்கூடிய பெயின் ஒண்ணு உடம்பு வலியா இருக்கலாம், இல்ல மனசுல இருக்கலாம், இல்ல படபடப்பா இருக்கலாம். எனக்கு இப்ப படபடப்பா இருக்கு, எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எனக்கு படபடப்பா இருக்கு, எனக்கு உடம்பு வலி இருக்கு, எனக்கு கழுத்து வலி இருக்கு, எனக்கு கை வலி இருக்கு. உங்களுக்கு என்ன பெயின் இருக்கோ, உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ, எனக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு தாங்க முடியல. எஸ், அதையும் எஸ், இப்ப இருக்கிறது எஸ், எனக்கு கழுத்து வலி இருக்கிறத அக்செப்ட் பண்ணுங்க. தட் இஸ் ட்ரூ. படபடப்பா இருக்குது உண்மை, டென்ஷனா இருக்கிறது உண்மை. எஸ், அக்செப்ட் இட். எஸ், அக்ரி வித் யூ. எனக்கு வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, எஸ், எனக்கு உடம்பு வலி இருக்கு, எனக்கு கழுத்து வலி, என்ன பெயின் இருக்கோ, என்ன கிரியேட் ஆகுதோ, எஸ். இப்ப உதாரணத்துக்கு கழுத்துல வலி இருக்கிறதா, எனக்கு கழுத்து வலி இருக்கு, எனக்கு கழுத்துல நல்லா வலிக்குது, என்னால அந்த வலியை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வலி இருக்கு. இப்ப மனசு கஷ்டம்னா மனசு படபடப்பா இருக்கு, எஸ், என்னால முடியல, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. It's not, we cannot bear it, we cannot, அப்படிதான் இருக்குது. எஸ், tap it. அப்பதான் you can see the reaction. ஏன்னா இது நம்ம சொல்றது வார்த்தை பிரெயினுக்கு போகுது, இங்க தட்டும் போது நியூரோ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் இருக்கிற அதை உள்ளுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது, பிரெயின்ல கொண்டு போய் சேர்க்குது. எஸ், இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ஹேப்பனிங், இட்ஸ் ரைட் அப்படின்னு அதை கொண்டு போய் சேர்க்குது. சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணுங்க, மறுபடியும் தட்ட போறோம். எப்படி என்ன சொல்ல போறோம்னா, ஐம் ரிலீசிங் எவ்ரிதிங். அந்த பெயினா இருக்கட்டும், ஐம் ரிலீசிங் எவ்ரிதிங். அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஐம் ரிலீசிங் தி ஸ்ட்ரெஸ். அந்த ரிலீசிங் தி பெயின். இப்ப என்கிட்ட அந்த பெயின் வெளியில போயிடுச்சு, இப்ப என்கிட்ட மனசு படபடப்பு சரியாயிடுச்சு, என்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, என்னோட படபடப்பு சரியாயிடுச்சு, எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, என்னோட உடம்பு சரியாயிடுச்சு, என் கழுத்து வலி சரியாயிடுச்சு, இப்ப ஆரோக்கியமா இருக்கு, என் கழுத்து வலி நார்மலா, கழுத்து வலியே இல்ல, நார்மலா இருக்கு. இட்ஸ் உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடந்துச்சோ அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வெளியே போச்சு. You are not there, even that is not with you. உடம்புல சரியா போயிடுச்சு, கழுத்து வலி சரியா போயிடுச்சு, படபடப்பு சரியா போயிடுச்சு, பயம் என்ன விட்டு வெளியே போயிடுச்சு, வயிறு கலக்கிறது சரியா போச்சு, என்ன நார்மலா இருக்கேன், ஐ எம் வெரி நார்மல், சோ கூல், ஐ எம் சரி, நான் கூலா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன். அப்படியே கண்ண முடி உட்காந்துக்கோங்க, தட்டினது போதும், கண்ண முடி உட்காந்துக்கோங்க, டேப் பண்ணது போதும். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் வாட்ச் யுவர் பிரீத். Just inhale and exhale, watch your breath. Slowly you're taking inhale, slowly you're taking exhale. It's happening, breath is happening.
your body is relaxing, your mind is relaxing, your emotionally you are relaxed, you are relaxing, you are relaxed, you are relaxed. You are very calm now. Immediately, just feel it. You are very calm. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மாடியில வாங்க சார். ஹீலிங் ஹேண்ட்ஸ் போட்டுருப்பாருங்க மாடியில. இப்ப கிளாஸ் சரி ஓகே. ஓகே. எஸ். இப்ப அமைதியா கண்ணை திறந்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்குள்ள என்ன ஃபீல் இருக்கு? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? Are you feeling better? சார் எமோஷனல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் சூப்பர் சார். அந்த எமோஷனல் இருக்கணும். ஓகே. இப்போ அது இந்த டைம்ல அந்த யோகா பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சூப்பர் சார். மற்றவர்கள் உங்களுக்கு ஃபீல் என்ன இருக்கும்? என்ன ஃபீல் பண்ணீங்களோ சொல்லுங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இல்ல எனக்கு ஒண்ணும் சார் தெரியலங்க, கை தாங்க வலிச்சது இருக்கலாம். என்ன நடந்துச்சோ ஜஸ்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். சார் எனக்கு அந்த படபடப்பு சரிங்க சார். அப்ப அதாவது அந்த வீசிங்கிறது ரொம்ப வருஷமா இருக்கு. 20 வருஷமா இருக்குன்னு சொன்னீங்களா நீங்க? 20 வருஷத்துக்கு மூணுனாவே அந்த சுவாச கவனிப்பு பாத்தீங்கன்னா அந்த லங்ஸ் கஷ்டம் அதுதான் சார் கண்ண மூணாவே அதை வரும். புரியுது சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி 20 வருஷமா இருக்க ரொம்ப கிரானிக்கா இருக்கிற டிசீஸ் ப்ராப்ளம்னா வந்து கண்டினியூஸா நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தா, நீங்களே நான் சொல்லி தரேன். நான் கிளாஸ்ல இருந்தா நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி திஸ் பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு நிறைய பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல டேப் பண்ண சொல்ல அது வந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் சரியாகும், எனர்ஜி ஃப்ளோ சரியாக ஆரம்பிக்கும், மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும்.
சரிங்களா? ரொம்ப நாளா இருக்கு. இப்போ வந்து எனக்கு திடீர்னு தலைவலிக்குதுங்க. என்ன வந்து அப்படியே அப்படியே வெயில்ல போயிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி தலைவலிக்குதுங்க. அப்படியே என்ன பண்ணா இப்ப டேப் பண்ணா கொஞ்சம் சரியாகும். அந்த மாதிரி சரி, ரொம்ப நாளா இருக்கிற ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும் சரியாகிறதுக்கு. தேங்க்யூ சார், ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர், வாவ் சூப்பர் மேடம், எஸ் சூப்பர் மேடம், தேங்க்யூ மேடம். ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மாதிரி ஓகே சூப்பர், தேங்க்யூ. ரிலாக்ஸா இருந்துச்சு. ஓகே, சோ இதுதாங்க EFT. நோ மெடிசன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணல, ஆனா 6 மணி நேரம் கண் மூடி உட்காந்து மெடிடேஷன். ஏன்னா நிறைய பேருக்கு மெடிடேஷன் பண்ண நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. கண்ணை மூடி உட்கார முடியல, இஷ்டத்துக்கு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்றதா இல்ல மெடிடேஷனுக்குள்ள போறதான்னு தெரியல, என்னமோ நடக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு பாருங்க. இதுல மெடிடேஷனும் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள், மோர் பவர்ஃபுல் டெக்னிக். இப்ப நான் சொன்னது வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. பொருளாதார தடை, ஓல்டு பிலீஃப் சிஸ்டம், டிராமா, சின்ன வயசுல நடந்த விஷயங்கள், பல கஷ்டங்கள் இன்னமும் நம்ம மனசை படுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே இது செய்ய 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 இப்ப இமீடியட்டா எனக்கு தலைவலிக்குது, ஒரு மாதிரி இன்னொரு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரௌசியா இருக்கு. இமீடியட் சொல்யூஷன் எது? இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இமீடியட் சொல்யூஷன். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு தொடர்ந்து செய்யும் போது கம்ப்ளீட் சொல்யூஷன். உங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடுது. இப்ப மேடம் சொன்னாங்க பாருங்க, இப்படியே அந்த ஃபீல் கிடைச்சிருது. சம் எமோஷன் ஃபீல் வெளியில வந்துட்டேன். I'm out of that problem. என்னை விட்டு, அதாவது மைண்ட் விட்டு போகல, பட் ஸ்டில் I can remember that person name, still I remember that situation, still I could remember everything, பட் அந்த எமோஷன் எனக்குள்ள இப்ப இல்ல. ஜஸ்ட் வேடிக்கை பாக்குறேன். ஆமாப்பா நீங்க அப்படிதான் இருந்துச்சு, என்ன பண்றது, இப்ப சரி கூட பரவாயில்ல, அந்த ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டேன். இப்ப அந்த தெரப்பில நம்ம இன்னொன்னு கத்துக்க போறது என்னெல்லாம் கத்துக்க முடியும்னு கேட்டா, EFT தெரப்பில வந்து மன்னிக்கிறதுலாம் கத்துப்போம். யார முதல்ல மன்னிக்கணும் சொல்லுங்க நீங்க? உங்க லைஃப்ல முதல்ல மன்னிக்க வேண்டிய ஆள் யாரு? நம்மளதான். ஏன்னா நமக்கு நமக்கு தெரியாம எவ்வளவு நம்ம நல்லதுன்னு செஞ்சிருப்போம் யாருக்கோ ஒருத்தருக்கு. அந்த ஒருத்தருக்கு அது வந்து கஷ்டமா போயிருக்கு. என்னடா அது நம்ம கஷ்டப்படுத்திட்டாங்களே. நம்ம கஷ்டப்படுத்தல, நம்ம நல்லதான் செஞ்சிருக்கோம். பட் ஆனா அவங்களுக்கு அது ஏதோ தப்பா போயிருக்கும். ஏதோ ஒரு, இப்ப நம்ம ஒரு ஆப்பிள் கொடுக்குறோம்னு சொல்றோம் உதாரணத்துக்கு, ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறோம், நல்லா இருக்கும், ஹெல்த்தி ஃபுட் போன சக்கரெல்லாம் போல நல்லா இருக்குன்னு கொடுக்குறேன். அந்த அவர் வந்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு என்னமோ தெரியல, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு நெஞ்செல்லாம் அடைக்குதுங்க, அதனால எனக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க எனக்கு நெஞ்சு அடைச்சிச்சு, 5 வருஷம் முடிஞ்சு கூட சொல்லுவாங்க. நம்ம நல்ல எண்ணத்தோட தான் குடிச்சிருக்கோம். அவங்களுக்கும் நல்லதுன்னா அவங்களும் வாங்கி குடிச்சிருக்காங்க. பட் ரியாக்ஷன் வேற மாதிரி நடந்திருக்கு. பட் அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம இல்ல. முதல்ல நம்ம வந்து நம்மளை மன்னிக்கணும். நம்ம தெரிஞ்ச சிலர் பண்ணிருப்போம், வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிபிடிச்சா சந்தோஷம் எனக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நான் எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரலங்க, ஜஸ்ட் ஒரு நம்ம ஏதோ ஒரு விஷயம் நினைச்சிருக்கலாம். பட் அதுல நமக்கு முதல்ல நம்ம மன்னிக்கணும். உங்களுக்கு நீங்க என்னங்க ஓகேங்க சார், நீங்க போட்டுக்கலாம். தேங்க்யூ. சரிங்களா? நீங்க உங்களை மன்னிச்சிருங்க. நீங்க உங்களை மன்னிச்சாதான் நீங்க அந்த விஷயத்துல வெளில வர முடியும். நீங்க உங்களை மன்னிக்கலன்னா யாரையும் உங்களால மன்னிக்க முடியாது. உங்களையே உங்களால மன்னிக்க முடியலன்னா நீங்க எப்படி மத்தவங்களை மன்னிக்க முடியும்?
அப்ப அதை மன்னிக்கிறதுக்கான டெக்னிக் இருக்கு. How to forgive, how to forget, how to accept. பொருளாதாரம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது, இருந்தாலும் தடையாக இருக்கிறது. யார் தடை பண்ற? யாரும் தடை பண்ணல, நம்ம தான். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் படிக்கலன்னு, சரியா படிக்கலங்க, 5ஆம் கிளாஸ் 5 தடவை படிச்சாங்க, நான் 10th ஃபெயிலுங்க, நான் +2 வந்து இப்படிதாங்க படிச்சிருக்கேன், நான் பெரிய தமிழ் மீடியம் தாங்க படிச்சிருக்கிறேன், எவ்வளவு ஆனாலும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நல்லா படிச்சு கோல்டு ரேங்க் வாங்கின சூப்பரா லைஃப்ல டெவலப் ஆயிருக்கிற 5 பேர் சொல்லுங்க பார்ப்போம். ரிசீவ் அடிச்சு கிளாஸ்ல கூப்பிட்டாஜி வாங்கிட 5 பேர் சொல்லுங்க. கோல்டு மெடல் வாங்கி டாப் ரேங்க் வாங்கினவங்க, லைஃப்ல பெரிய டெவலப்மெண்ட் ஆகி அப்படியே வந்துட்டாங்க. ஒரு 5 பேர் சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஆனா லைஃப்ல பெரிய டெவலப் ஆன ஒரு 5 பேர் சொல்லுங்க. லைஃப்ல ரொம்ப நல்ல டெவலப் ஆன ஒரு 5 பேர், யாராவது ஒரு 5 பேர் சொல்லுங்க பார்ப்போம். யாரையுமே தெரியாதா? அப்துல் கலாம். அப்புறம் 1, சச்சின் டெண்டுல்கர் 2, அப்புறம் அஜித் குமார். யார் உங்க பேரா இல்ல சினிமா நடிகர் அஜித் குமாரா? டாடா கம்பெனி. சுந்தர் பிச்சை. நாங்க லைஃப்ல பெரிய டெவலப் அச்சீவ் பண்ணவங்களுக்கு கேட்டா இவ்வளவு யோசிக்கிறோம் நம்ம. விஸ்வநாத் ஆனந்த். சரி, இதுல எத்தனை பேர் வந்து டாப் கோல்டு மெடல் ரொம்ப சூப்பரா படிச்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். அம்பானி. யாரும் ரொம்ப டாப் கோல்டு மெடல் இல்ல, நார்மல் படிப்பு நல்லா படிச்சிருக்காங்க. ஒரு சிலர் சுமாரா படிச்சிருக்காங்க, ஒரு சிலர் பெருசாலாம் படிக்கல. அதாவது எதுக்கு சொல்ல என்னங்க? எஸ், எதுக்கு இவங்க பேர்லாம் கேட்டேன் அப்படின்னா, நம்ம படிக்கல, நம்ம சரியா படிக்கல, தமிழ் மீடியம் தான் படிச்சோம், நான் +2 சரியா படிக்கல, டிகிரி அதை முடிக்கல, நமக்குள்ள நம்ம ஒரு கில்ட் கான்சியஸ் வச்சுட்டு இல்ல ஏதோ கான்சியஸ் வச்சு நம்ம வாழ்க்கை முன்னேறாம இருக்க தடுக்கிறது இதான் நம்ம நினைச்சிட்டு பாருங்க. அது கிடையாதுன்னு உடைக்கிறதால சொல்லுங்க. என்னைக்கும் உங்களுடைய படிப்புங்கிறது பெரிய லெவல் படிச்சாதான் பெரிய லெவலில் போக முடியும், படிக்கணும் அது கிடையவே கிடையாது. அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும், மன தடையில இருந்து வெளியில வரணும். பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது, உங்க வயசு தடை கிடையாது, அறிவு வளர்த்துக்கிற உங்க வயசு தடை கிடையாது, எதுவுமே தடை கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா நான் சொன்னது. there is no limit. வேதாந்த மகரிஷிய ஆஃப்டர் 50 தான் ஒரு வந்து லைஃப் டெவலப் ஆச்சு. அது வந்து ஒரு தறி நெஞ்சுக்கிட்டு ஒரு அம்பாசிடர், அந்த காலத்துல அம்பாசிடர் கார் வச்சு பெரிய பணக்காரரா இருந்தவரு டோட்டல் லாஸ் ஆகி 2 ஒய்ஃபோட நடுரோட்ல நிக்கிறார் கூடாஞ்சேரியில. அதுக்கப்புறம் தான் அவர் மனவளக்கலை மன்றம் கிரியேட் ஆகி வேர்ல்டு ஃபுல்லா உலகம் முழுவதும் அந்த வாழ்க வளமுடன் பார்த்து நிறைய பேர் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கை முன்னேறிட்டு இருக்காரு. படிச்ச நல்ல பேரே வந்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 50 இப்ப நம்ம இந்தியாவுக்கு பிரதம மந்திரி யாருங்க? அவருக்கு என்ன வயசுங்க இருக்கும்? ஏஜ் வந்து இங்க லிமிட்டே கிடையாது. நம்ம வாழ்க்கை முன்னேறது ஏஜ் தடையான ஏஜ் தடை கிடையாது, குவாலிஃபிகேஷன் தடை கிடையாது. தெரு சைக்கிள் அப்படி நியூஸ் பேப்பர் போட்டவர் என்ன ஆனாரு? பிரசிடென்ட் ஆனாரு. சோ நம்மளுடைய பொருளாதார நிலையில ஒரு தடை கிடையாது, எதுவுமே தடை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தடை, நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப், நம்ம மனசு மட்டும் தான் தடை. அப்ப அந்த தடையை உடைச்சு நம்ம வெளியில வரணும். அந்த லிமிட்டிங் பிலீஃப் உடைச்சிட்டு வர்றதுக்கு சூப்பரா ஈஸியான ஒரு அருமையான டெக்னிக் தான் இந்த EFT. அது நீங்க எந்த வாழ்க்கை, எந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும், பினான்சியல் லைஃபா இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், லவ் லைஃபா இருக்கட்டும், எந்த லைஃப் ஆனாலும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு தடை இருக்கு பாருங்க, அதுல வெளில வர்றதுக்கு இந்த EFT சிம்பிள் டெக்னிக், பவர்ஃபுல் டெக்னிக்.
சரிங்களா? இதை நம்ம கத்துக்க போகிறோம். இதற்கான டீட்டெயில் எல்லாமே நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த கோர்ஸ் எண்ணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் வந்து மோஸ்ட்லி மார்னிங் 6 to 7 தான் இருக்கும். என்னைக்குன்னா அடுத்த வாரம் தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட், அடுத்த வாரம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் வந்து 6 to 7 இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த கிளாஸ் இருக்கும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1200. மொத்தம் வந்து 6 கிளாஸ் இருக்கு. 6 8 ஆட்ல போடல. ஓகே, சரி. நெட்வொர்க் லாஸ்ட். சாரிங்க, இப்ப கேட்கறதுக்கான பேசுறது நெட்வொர்க் இங்க இஷ்யூ இருந்தாலும் நெட்வொர்க் லாஸ்ட் ஆயிடுச்சு. சாரிங்க, இன்ஃபர்மேஷன் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தப்பா சொல்லிட்டு என்னன்னா சண்டே ஈவினிங் கிளாஸ் இருக்கும். சண்டே 7 to 9 கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து மொத்தம் 3 கிளாஸ் இருக்கும். 6 மணி நேரம் இருக்கும். இதனுடைய எஃபெக்ட் என்னன்னா இப்ப நீங்க அனுபவிச்சீங்க. இப்ப ரொம்ப நாளா இருந்த ப்ராப்ளத்துக்கு இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண சரியாகும். இப்ப இருக்கிற ப்ராப்ளம் இமீடியட்டா சால்வ் ஆகும். எமோஷனல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உடம்புல பெயின் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சால்வ் ஆகும். ஓகேங்களா? வேற யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க சார். ஓகே, இந்த EFT தெரப்பி நீங்க கத்துக்கிட்டு உங்க ஃபேமிலி மெம்பருக்கு நீங்க சொல்லலாம். இப்ப அவங்களுக்கு தலை வலிக்குதா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். தலை வலிக்குது, எஸ் எனக்கு தலை வலிக்குது, இப்ப தலை பாரமா இருக்கு, தலை வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சோ இதனால எனக்கு பெயின் அதிகமா இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ் தலைவலினால என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப தலைவலி சரியாயிடுச்சு, நான் ரிலீஃப் ஆயிட்டேன், நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன், எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு, அதை டாப்பிங் சொல்லி தருவோம். நம்ம இந்த இடம் மட்டும் இல்ல, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் சொல்ல அவங்களுக்கு தெரியும். ஒரு 5 minutes போதும். கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார சொல்லுங்க. அவங்கள நீங்க கத்துக்கிட்ட பிறகு நீங்க அவங்களுக்கு என்ன அதாவது தெரப்பி கொடுக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க தெரப்பி கொடுக்கலாம். அவங்களுக்கும் சரியா இது சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு சார். நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்ல சர்டிபிகேட் கொடுக்கலாம். சொல்லுங்க. தேங்க்யூ பிரதர். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ. கிளாஸ் முடிச்சுக்கலாம்ன்றீங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே, புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க சார். முக்கியமா ரெக்கார்டிங் உண்டு. ஃபீஸ் வந்து 1700 சார். 1200 ரூபாய். சரிங்களா? இது ரெக்கார்டிங் உண்டு. சப்போஸ் நான் வந்து சண்டே மிஸ் பண்ணிட்டேங்க, திரும்ப பாத்துக்கலாம் சார். நான் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, எனக்கு ஞாபகம் மறந்துச்சு, நோட்ஸ் எடுக்கல, மறுபடியும் பாத்துக்கலாம். ஸோ அன்லிமிட்டெட் டைம்ஸ் நீங்க அதை பாத்துக்கலாம். அந்த ரெக்கார்டிங் நீங்க பாத்துக்கலாம். எஸ், வாழ்க்கை சார். வாழ்க்கை இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. புரிஞ்சிச்சு. போகுது கிளாஸ், நீங்க கிளாஸ் அங்க சொல்லி விடு, இங்க நாங்க கத்துக்கிட்டு போது நாங்க தூங்க போறோம்ன்றீங்க. புரிஞ்சிச்சு எனக்கு. ஓகேங்க, இவ்வளவு நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. நான் டீட்டெயில் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் எல்லாமே நாளைக்கு ஷேர் பண்றேன். நிச்சயமா சார். ஆமா சார், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சார் கிளாஸ். 3 நாள் 6 மணி நேரம். ஆமா, 6 மணி நேரம் கிளாஸ். கரெக்ட். சொல்லுங்க. அதே மாதிரி இருக்கு, அதையும் சரி பண்ண முடியும். ஓகே, டிசிஷன் மேக்கிங் சொன்ன பார்த்தீங்களா? அந்த டிசிஷன் மேக்கிங்கும் டேப்பிங் தெரப்பி இருக்கு. ஓகே, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டிசிஷன் என்னால எடுக்க முடியல. ஐ கேனாட் டேக் டிசிஷன் இமீடியட்லி. நான் இப்ப ஊருக்கு போறதா வேணாமா,
இப்ப நானு ஊருக்கு போறேன், அதனால என்ன நன்மைகள், ஊருக்கு போகல என்ன நன்மைகள். நான் இப்போ அது வந்து இருக்கு, அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு. அது ஸ்கிரிப்டோட சொல்லும் போது இமீடியட் ரிசல்ட் கிடைச்சிடும். கொஞ்சம் போலான்னு வந்துடும், இல்ல போகணும், கிளாரிட்டி வந்துடும். கிளியர் எதுங்க ஆக்டிவேட் ஆகுமா? அந்த இன்டென்ஷன் சொல்லி கொடுப்போம். அண்ட் அதாவது நம்ம எல்லா சுச்சுவேஷனும் இன்டென்ஷன் சொல்ல முடியுமா, மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இன்டென்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். மேபி இப்ப 100 இன்டென்ஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100க்கு தவிர 101 யாராவது வந்து சொல்லுவாங்க, அதுக்கு எப்படி இன்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் சொல்லி கொடுத்தோம். அதை கிரியேட் பண்ணி அதை சொல்லி கொடுத்து அது ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளத்தோட ரியாக்ஷன் இருக்கு, அதுல வெளில வந்துடும். இதுக்கான எப்படி கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். சரி, மற்ற டீடைல் எல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க மேடம். ரெக்கார்டிங் இருக்கு, நான் ஷேர் பண்றேன் குரூப்ல. ஆமா மேடம், இப்ப கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது, இப்ப நீங்க பேசுறதோட ரெக்கார்டிங் வரும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. வாழ்க்கை தேங்க்யூ மேடம், நன்றி மேடம். வாழ்க்கை தேங்க்யூ மேடம். அட்வான்ஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். இன்றைக்கு எல்லாரும் பொறுமை கிளாஸ் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வாழ்வோடு. தேங்க்யூ சார். நல்ல வேலை கேட்டீங்க. என் பேர் கோபி சரவணன் சார். ஆமா, நான் தான் சார் எடுத்து. அப்படிங்களா? வீடியோட இல்லையா? ஓகேங்க சார், நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். வாழ்வோடு. சரி, நெட்வொர்க் சரி பண்ணிடலாம். சரி பண்ணல என்னன்னு பார்த்துட்டு வேற நெட்வொர்க் அடிஷனலா போறதா கூட போட்டுக்கலாம். வாழ்க வளமுடன். சரி, குடிச்சுக்கலாம் மேடம். வாழ்க வளமுடன்.